தென்காசி ஆலங்குளத்தில் பணியேறி மீது எஸ்ஐ துப்பாக்கி சூடு நடத்திய வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பனையேறி மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறினார். இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும், இல்லையென்றால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு தேர்தல் நேரத்தில் இவ்வளவு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனையை இவங்க சரியா விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் யார்? காவல் துணை ஆய்வாளர். அவர் மீது ஏற்கனவே ஏகப்பட்ட புகார்கள், கொஞ்ச நஞ்ச புகார். அவங்க குடும்பம் சாராயம் காய்ச்சின குடும்பம். இவர் ஒரு பனையேறிட்ட போய் இவ்வளவு தகராறு பண்ணியிருக்கிறார். ஏறினது பதநீர், இறக்குனது பதநீர். கல்லாகவே இருந்தா கூட கல் ஒரு உணவுப் பொருள் தானே. அதுக்கு மதுவிலக்கு சட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆக சட்டப்படி செயல்படாத அவரை காவல்துறை வழக்கு போட்டு கண்துடைப்புக்காக நீங்க பண்ணக்கூடாது. உடனடியாக அந்த வழக்கை சிபிஐ விசாரணை வசம் ஒப்படைக்க வேண்டும்.